ஹலோ யூவர்ஸ், இந்த வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியல. ஒரு ஹியூமன் நம்மளாலே தாங்க முடியல. நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான நம்மளுக்கு வந்து வாட்டர் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து நம்மளை சுற்றி இருந்தாலும் இந்த வெக்கை, இந்த கடுமையான இதை வந்து அட்மாஸ்பியர்ஸை வந்து வெயிலை வந்து நம்மளாலே தாங்க முடியல. இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும்? அதோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வந்து இடம் பெயரும். அதுக்கு சாதகமான சூழ்நிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பறவைகள் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மைல் வந்து கடக்க முடியும்? இப்போ நடந்து போகிறோம் அப்படின்னா மிஞ்சி போனால் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு. நம்மளால அதுக்கு மேலே ஒரு இன்ச்சே எடுத்து வைக்க முடியாது. பட் ஆனால் 200 மைல் தொலைவு வந்து பறந்தே ஒரு பறவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க நாடு சைபீரியாவிலேருந்து இந்தியாவிற்கு வந்து அதோட ரொம்ப கொடுமையான அந்த குளிர்காலத்தையும் அவங்களோட உணவு பற்றாக்குறையும் வந்து தாங்க முடியாத இதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து சைபீரியாவிலேருந்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இடம் விட்டு இந்தியாவிற்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே 200 மைல் தொலைவு வந்து அது பயணம் செஞ்சு சைபீரியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இடம் பெயருது. அப்படி வந்து எந்த பறவை இடம் பெயருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தெரிஞ்ச போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன பறவை அப்படின்னா கிரெயின்ங்கிற பறவை வந்து சைபீரியாவிலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவிற்கு அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை வந்து தகவமைச்சு கொள்றதுக்காக, காலநிலையை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொள்றதுக்காக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 200 மைல் தொலைவு வந்து பறந்தே பயணித்து வந்து அதோட இதை வந்து இடத்த வந்து தகவமைச்சு கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விதமான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிற நிறைய விதமான கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.